இன்றைக்கு தமிழகத்தில் பல சுன்னத்துல் ஜமாத்தினர்கள் எல்லாம் இந்த காதியானி கூட்டம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காஃபிர்கள் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. எப்ப? லேட்டஸ்டா. நம்ம எப்ப வாதம் பண்ணுறோம்? 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருடத்திற்கு முன்னால இந்த கொள்கை, இந்த ஏகத்துவ கொள்கை, இந்த சத்தியம் அசத்தியத்தின் மீது வீசி எறியப்படுகிறது. எப்படி, எந்த மாதிரி வீசி எறியுது? அவங்கள கூப்பிட்டு வச்சு விவாதம் பண்ணி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம போய் அவன் புத்தகத்திலேயே எந்த மிர்சா குலாம் அகமது தன்னை நபின்னு சொன்னானோ அவன் எழுதின புத்தகத்தை வச்சு இந்த பார் உளறி இருக்கிறான் பார். ஒரு இடத்துல நபிங்கிறான், ஒரு இடத்துல நான் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், எனக்கு மாதவிடாய் வந்துச்சுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நான் அல்லாவா மாறிட்டேன்னு சொல்றான். இந்த மெண்டலை போய் எப்படா நபிங்கிறீங்க? அது வந்து கேள்வி, இந்த கேள்வி கேட்காதீங்க, வேற கேள்வி கேளுங்க. இப்படியே நாட்களை ஓடி போய் அவன் வந்து விவாதத்துக்கு இனிமேல் தௌஹீத் ஜமாத்தோட விவாதம் பண்ண மாட்டேன்னு ஓடி போனார்களே, அங்கே இந்த சத்தியம் மேலோங்கி நின்றது. அதை அடுத்து என்ன, இன்னொரு பக்கம் இந்த பரேலவிகள், இறைவனுக்கு இணை வைக்கும் சித்தாந்தத்தில் உள்ள இவர்களுடைய சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்குது. இவர்கள்ட்ட இந்த மாதிரி விவாதம், கிறிஸ்துவர்கள்ட்ட அப்படி ஒரு விவாதம், காதியானிட்ட ஒரு விவாதம். இன்னொருத்த வந்தான், ஒட்டுமொத்த குரானும் 19 உள்ளடக்கப்பட்டிருக்குது. என்ன 19? குரானை எப்படி வளைச்சு நெளிச்சு கூட்டி கழிச்சு பார்த்தா 19 வந்து அடங்கிரும். இஷ்டப்படி அவன் விட்டான். அப்படியா, எந்த மாதிரி 10 சொல்லுப்பா. உளறது பாருங்க. அல்ஹம்து சூரா ஓதுறோம்ல, அல்ஹம்து உதடு ஒட்டுதா, இது ஒரு 19. 19 உதடு ஒட்டுமா. ஒரு இடத்துல கூட்டி பார்த்தா 19 வரலையேப்பா. எவ்வளவு வருது? 18 வருதுப்பா. பிளஸ் 1ன்னு போட்டா 19 வந்துடும். கொள்கை அந்த 1 எங்க? நீங்களா போட்டுக்குங்க. இப்படி எல்லாம் ஒரு மெண்டல் 19 ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவன் என்னன்னு கேட்டா, ரசூல்லாவுக்கு பிறகு ரஷாது ஹலீஃபான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு இங்கிலீஷ்லயே வஹி வந்துச்சு, ஆங்கிலத்திலே அவருக்கு ஒரு குரான் வந்துச்சு. அவர் தான் இந்த 19 கோஷ்டி அப்படின்னு சொல்லி இந்த 19 குரான்ல அல்லாஹ் சொல்கிறான், மலக்குமார்கள் நரகத்தின் சக்கர் என்ற நரகத்தின் பாதுகாவலர்களாக 19 மலக்குமார்களை நியமித்திருக்கிறோம்ங்கிறான். அந்த 19 யார் தெரியுமா? மலக்குமார் இல்ல, 19 என்பது ஒரு எண். அந்த எண் இருக்கிறதுல ஒட்டுமொத்த குரானை உள்ளடக்கும். இஸ்லாத்துக்கும் நம்பருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கு, சம்பந்தம் இருக்கா? நம்பர் வச்சு எதை சொல்ல போறான்? நம்பர் வச்சு பேசக்கூட முடியாத ஒரு ஆளுக்கு பேரு அப்துல் காதர், ரஹமத்துல்லா, நல்லா இருக்கீங்களா? வலைக்கும் இஸ்லாம் 49 நல்லா இருக்கிறான். லூசு பையன் நினைக்க மாட்டாங்க. சரி சலாம் கூட வேணாம், அதுவும் நம்பர் ஆக்கணும்ல. அஸ்லாம் வலைக்கும் கூப்பிட்டு பார்த்தா 806, வலைக்கும் சலாமுக்கு 906. என்ன 806? என்ன 250? 806? அவன் சொல்லுவான் 49 906 அப்படிமா. என்னடா கிறுக்கு வேளாளர், கடையில விலை பேசிட்டு இருக்கிறான் இவ்வளவு இருக்கு அப்படின்னு நினைப்பான். இந்த மெண்டல் 19 வந்துட்டு நான் தான் வந்து உண்மையான மார்க்கத்தை சொல்றேன் அழைச்சாங்க. அப்பவும் இந்த கொள்கை அசைக்க முடியாத கொள்கை என்ன? அல்லாஹ் தான் கடவுள், அவனுக்கு இணையாக எந்த கடவுளும் கிடையாது. தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி மட்டும்தான் தூதர், அவர் மட்டும்தான் இறுதி தூதர், அவருக்கு பிறகு எந்த தூதரும் இல்லை. இந்த கொள்கையில இறுக்கி பிடிச்சதுனால இந்த இடத்திலையும் இந்த அசத்தியத்தின் மீது சத்தியம்ங்கிற இந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை வீசி எறிகிறோம். அங்கேயும் அசத்தியம் சிதறி போகிறது. இன்னொரு பக்கம் அஹ்லே குரான் ஒரு குரூப் வருது. யார் அஹ்லே குரான்னா, குரான் மட்டும் போதும், நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் எதையும் பின்பற்ற மாட்டோம், எதையும் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு குரான் இருக்கு இல்லையா, அந்த அல்ஃபாத்தியால இந்த அன்னாஸ் இதுக்குள்ள இருக்கிற அத்தியாயங்கள் எங்களுக்கு போதும் அப்படின்ற ஒரு அந்த குரூப்ட்ட வந்துச்சு. நபிகளாருடைய எந்த செய்திகளையும் ஏத்துக்க மாட்டோம் வந்தார்களா, அவர்களை உட்கார வச்சு குரான் மட்டும் போதுமா, குரான் மட்டும் போதும் என்று குரான்ல எங்காவது சொல்லப்பட்டிருக்குதா? அல்லது குரானுக்கு வெளியே நபிகளாருடைய பொன்மொழிகள் இருப்பதாக குரானில் சொல்லப்பட்டிருக்குதா என்று ஆணித்தரமாக எடுத்துரைத்து அங்கேயும் அவர்களிடத்தில் விவாதம் புரிந்து அவர்களுடைய கொள்கை அசத்தியமானது என்பது நிறுவப்பட்ட விவாதங்களை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் இன்னும் வலுவாகிறது. நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை மிக தெளிவாக இருக்கிறது, தெள்ள தெளிவாக ஆணித்தரமாக இருக்கிறது, நம்ம சத்தியத்துல இருக்கிறோம்ங்கிற ஒரு ஆத்ம திருப்தி அங்க கிடைக்கிறது. இன்னொரு இடத்துல என்னன்னா, யாரு இலங்கையில கூப்பிடுறான், அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் யார், வாங்க விவாதம் பண்ணலாம். விவாதம் பண்ணலாம். அங்க போய் சுன்னத்துல் ஜமாத்துங்கிறீங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவன் தான் சொர்க்கத்துக்கு போவான். நீங்க என்ன சொல்றீங்க? உஸ்மான் ரலியல்லாஹு பின்பற்றலாம், அலி ரலியல்லாஹு பின்பற்றலாம், சஹாபாக்களை பின்பற்றலாம்னு போறீங்களே, சஹாபாக்களை பின்பற்றுவதை பற்றி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டத்தான விட்டு சென்றேன்னு சொன்னாங்க. ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு என்னுடைய வழிமுறை. இந்த ரெண்டத்தான பற்றி பிடிக்கணும்னு சொன்னாங்க. என் சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும், அதுல 72 கூட்டம் நரகத்துக்கு போயிரும். ஒரு கூட்டம் இருக்குதே, அந்த ஒரு கூட்டம் யாரு? மா ஆன அலைகில் யௌம வாஸ்ஹாபி, இன்றைய தினம். நபிகளாருடைய வாழ்நாள் காலத்துல சொல்றாங்க, இன்றைய தினம்
நானும் என் தோழர்களும் எந்த குர்ஆன் சுன்னாங்கிற அந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கை தான் சொர்க்கத்துக்கு போகும்னு சொன்னாங்க. அதைத்தான் நம்ம சொல்றோம், அதுதான் நம்ம மார்க்கம். சஹாபாக்களை பின்பற்றுங்கிறீங்களா? எந்த சஹாபாக்களை பின்பற்றணும்? பத்ர் போர்ல கலந்த சஹாபாக்களையா, உஹது போர்ல கலந்த சஹாபாக்களையா, மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களையா, மதீனாவிலிருந்து உதவி செய்த அன்சாரிகளையா? எந்த சஹாபாக்கள்? அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களையா, பின்னாடி ஏற்றுக்கொள்ள வந்த சஹாபாக்களையா? எந்த சஹாபாக்கள்? சஹாபாக்களை பின்பற்றுங்கிறீங்களே, எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து சொன்ன ஒரு மார்க்க சட்டம் இருக்கா காட்டுங்க என்றெல்லாம் கேட்டு அவர்களால் பதில் சொல்ல முடியாம சஹாபாக்கள் பின்பற்றணுங்கிற மாயை ஏற்படுத்தி விட்டு அபூ ஹனீஃபா இமாமை பின்பற்றணும், ஷாஃபி இமாமை பின்பற்றணும் வந்தார்களே, அங்கே அவர்களுடைய கொள்கையும் தவிடுபடியாகி குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும்தான் பின்பற்றணும், இதுதான் உண்மையான மார்க்கம் என்பது அங்க நிறுவப்பட்டுச்சு. இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் பல 3 கடவுள் கொள்கைங்கிற நம்பிக்கையில் உள்ள கிறிஸ்துவர்கள் அடிபட்டு போனாங்க. இன்னொரு பக்கம் ஹதீஸ் வேண்டாம் குர்ஆன் மட்டும் போதுங்கிற நம்பிக்கையில் உள்ளவன் அடிபட்டு போனான். 19 சொல்லி ரசாது கலீஃபாவை தூதராக்கினவன் அடிபட்டு போனான். இன்னொரு பக்கம் மிர்சா குலாம் அகமதுங்கிறவனை தூதராக்கினவன் அடிபட்டு போனான். இதையெல்லாம் தாண்டி கடவுளை வேணான்னு ஒருத்தர் நின்னா வெளியே, நாங்க தான் உண்மையான பகுத்தறிவாளர்கள், சிந்திக்கிறதுல நாங்க தான் நம்பர் 1. யார்? நாத்திகர்கள். ஏன்? கடவுளை கண்டதில்லை, கண்டவர் சொன்னதில்லை, அதனால் கடவுள் இல்லை. பெரிய தத்துவம். கரண்ட் கூட தான் கண்ணில் பார்க்க முடியாது, கரண்ட் இல்லையா விரல விட்டா தெரிஞ்சு போயிரும்ல. அப்ப இந்த மாதிரி ஒன்று கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக வேண்டி அது கடவுள் இல்லைன்னு சொல்வீர்கள். ஆனால் உன்ன மாதிரி உலகமாக முட்டாள் யாரும் இல்லை என்பதை நாத்திக விவாதத்தின் மூலமாக நிறுவுறோம். இந்த நிறுவுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதான் சத்தியம். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணுங்கிற கொள்கையில் நம்ம உறுதியா இருக்கிறோமே, அதனால தான் அங்க நிறுவ முடியுது. நாங்க அல்லாஹ்வை வணங்குவோம், அப்துல் கார் ஜீலானி உதவி தேடுவோம்னு போனோம், அவன் திருப்பி கேட்பான், இந்த பார் உனக்கு எத்தனை கடவுள் அதை சொல்லு. இல்ல அல்லாஹ் ஒருத்தன் தான். அப்ப அப்துல் கார் ஜீலானி கடவுளா இல்லையா? அவரு கடவுள் இல்ல, ஆனா கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்ல போறோம். பேச முடியுமா அவன்கிட்ட? உனக்கு இறையில்ல மீது மக்காவா நாகூரா? என்ன பதில் சொல்லுவோம்? மக்கா அங்க, நாகூர் இங்க, இப்படியே சொல்ல போறோம். பதில் வருமா வாயில? அசத்தி நம்ம கிட்ட இருக்க கூடாது. நாம சத்தியத்தில் இருந்தாதான் திராணியோடு நிக்க முடியும். அங்க நிக்க முடிந்தது. ஸ்டார்டிங் ஆகுது விவாதம். என்ன விவாதம்? கடவுள் கிடையாது அவன் சொல்றான். கடவுளால் தான் இந்த உலகம் உண்டானது வாதம். சரி, இந்த உலகம் எப்படி உண்டாச்சு உங்களுக்கு விஞ்ஞானம் தெரியுமா? அவன் பெரிய பகுத்தறிவான்னு சொல்றான்ல, அவன் தான் 1 நம்பர் முட்டாள். விஞ்ஞானம் தெரியுமான்னு ஆரம்பிச்சான். உனக்கு என்ன விஞ்ஞானம் சொல்லித்தரணும் சொல்லு. ஸ்டீபன் ஹாக்கின்ஸ்ங்கிற விஞ்ஞானி என்ன சொன்னார் தெரியுமா? உலக பிரபஞ்சம் எப்படி உருவானதுன்னு பத்தி சொன்னார் தெரியுமா? நான் சொல்றேன் கேளு. இந்த விஞ்ஞானி சொல்றது கேளுன்ட்டு விஞ்ஞானிகள் என்னென்ன சொன்னார்கள் என்பதை அடுக்கி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, எப்படி உருவானுச்சு, எப்படி வெடிச்சு செதறுச்சு, அந்த வெடிச்சு செதறினதுனால இந்த உலகம் எப்படி எல்லாம் பல கோள்களாக பல கேலக்சிகளாக பிரபஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி அந்த விவாதத்தில் விளக்கப்படுகிறது. எதுக்கு பேர் சொல்ல முடியலையோ அதுக்கு தான் எக்ஸ்னு வைப்பாங்க. நீயே எக்ஸ்னு வைக்கிற, நாங்க அல்லாஹ்னு வச்சிருக்கிறோம். அந்த சக்தி தான் அல்லாஹ் நம்புறோம். அவன் என்ன சொல்றான்? சக்தின்னு ஒன்று இருக்கு, அதுக்கே அல்லாஹ்னு பேர் வைக்கிறீங்க. இங்க பாரு, சக்தி இருக்குன்றீல, ஒண்ணுமே இல்லாம உலகம் வந்துச்சு, அதான் முட்டாள்தனமான கொள்கை. ஒண்ணுமே இல்லாம வந்துச்சு, அது கிடையாது. என்னமோ நடந்துதான் உலகம் உண்டாயிருக்கிறது. இதுதான் விஞ்ஞானம், இதுதான் அறிவுபூர்வம், இதைத்தான் குர்ஆன் சொல்லுது, இதைத்தான் எங்கள் இறைவன் சொல்றான் என்று தெள்ள தெளிவாக உடைக்கப்பட்டு நாத்திகர்கள் விவாதம் ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? நீ ஓடினா பத்தாது. அவன் சொல்றான், நீங்கள் மௌலுது ஓதுகிறீர்களா? சரியா? நாங்க ஓதுறது இல்லையே, இஸ்லாத்தில் இல்லையே. நீங்கள் ஓதுவதில்லை, முடிஞ்சு போச்சு. அப்பையும் பேசுற, நீங்க கத்தம் பாத்தியா ஓதுறீங்க, நாங்க ஓத மாட்டோமே, இஸ்லாத்தில் இல்லையே. நீங்க ஓத மாட்டீங்க, அப்பையும் பேசுற. பதில் எதுவும் வரல. நாங்க உங்க குர்ஆனை நல்லா படிச்சுட்டு வந்து இன்னொரு நாளைக்கு நாங்க விவாதத்தை வச்சுக்கிறோம், போங்க. நீ வீரமணியும் கூட்டிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் வாங்க, வாசல் திறந்திருக்கிறது. ஏன்? அசத்தியம் எத்தனை கூட்டமாக வந்தாலும் சரி, சத்தியத்தினால் வீசப்படுகிற அந்த வீச்சு என்பது அசத்தியத்தை எல்லாம் நொறுக்கி போயிடும். எப்படி நொறுக்கும் தெரியுமா? அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாங்க. இறை தூதர் என்பதற்கு சான்றே என்ன தெரியுமா? அல்லாஹ் சில அற்புதத்தை கையில் கொடுத்து அனுப்பினான். என்ன அற்புதம்? அதுல ஒண்ணு, கைத்தடியை போட்டால் அல்லாஹ் நாடினால் அந்த நேரத்தில் அது பாம்பா மாறிடும் இல்லையா? இந்த அற்புதத்தை கொடுத்துருக்காங்க, கைத்தடி வச்சிருக்கிறாங்க. அவன் கேட்கிறான், ஃப்ரௌன் இது சூனியம், சூனியங்கிறது இஸ்லாத்தில் இல்லை. அவன் சொல்றான் இது சூனியம், கண்கட்டி வித்த மந்திர செயலு, யார் வேணாலும் இஷ்டப்படி பாம்பாக்கலாம் அப்படிங்கிறான். சரி, இப்படி கைத்தடியை பாம்பாக ஆக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாதிரி ஆக்கிறதா ஏமாத்துறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டு வந்து வரிசை நிற்க வச்சாச்சு. சரி சொல்லுங்க, யார் முதல்ல போடுற? உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்க முதல்ல போட்டுருங்க
நீங்க தான் கைத்தடியப்பட்ட பாம்பாகும்ல போடுங்க. எல்லாம் வேகமா கைத்தடி வீசுறாங்க. அது பாம்பு போன்று வளைந்தது பாம்பு இல்ல. எப்படி இந்த சில அரச மர குச்சியில தொங்கி விளையாடுவாங்கல்ல பிள்ளைங்க, ஆலமரமோ அரச மரமோ, அந்த குச்சியில வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும்ல, இந்த மாதிரி வேகமாக போகும்போது பாம்பு போன்று வளைந்தது பாம்பு இல்ல. இவர்கள் கண்களுக்கு அவ்வாறு தெரிந்தது, ஆனால் பாம்பு இல்ல. இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க. இதுதான் சத்தியம். அசத்தியத்தை எப்படி முழுங்கிட்டு வருதுன்னு பாருங்க. போட்ட நேரத்தில் அல்லாஹ் நாடுகிறான், அது பிரம்மாண்டமான பாம்பாயி அனைத்தையும் முழுங்கி விடுகிறது, அசத்தியம் அழிந்து போய்விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. இப்படித்தான் சத்தியம் இருக்குதுங்க. சத்தியம்ங்கிற இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் தூக்கி போட்ட அசத்தியம் கண்ணும் காணாம ஓடி போயிடும். அந்த நிலையை அந்த நாத்திகவாதத்தில் பார்த்தோம். அடுத்து என்ன, இந்த அல்லாஹ்வோடு பல கடவுள்களை அழைக்கலாம், இணை வைக்கலாம், தர்காக்கு போகலாம், அவுலியாக்களை நம்பலாம், இமாம்களை பின்பற்றலாம், பெரியார்களை பின்பற்றலாம் என்று சொல்லி இருக்கின்ற இந்த தர்கா கோஷ்டி அவர்களோடு களியக்காவிளைங்கிற ஒரு ஊர்ல ஒரு விவாதம். களியக்காவிளைங்கிற ஊர்ல வச்சு விவாதம் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்கிறோம். எங்க மௌலூதுன்னு வச்சிருக்கிறீங்களே, அதுல சாகுல மீது மௌலூதுன்னு வச்சிருக்கிறீங்களே, அதுல வந்து முஹியதீன் மௌலூதுன்னு வச்சிருக்கிறீங்களே, வமையுனாதி இஸ்மி அல்ஃபம்பி கல்வத்திஹி, அதுல முஹியதீன் அப்துல் காதர் ஜீலானி சொல்றாராம், யாராவது ஒருத்தர் தனியா உட்கார்ந்து 1000 முறை என் பேர் அப்துல் காதர் அப்துல் காதர் அப்துல் காதர் உகுலூர் உகுலூர்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நான் உடனே அங்க வந்துருவேன் என்று சொல்லி எழுதி வச்சிருக்கீங்களே, இப்ப கூப்பிடுங்க, இந்த விவாதத்தில் கூப்பிடுங்க, 1000 முறை சொல்லி அந்த அப்துல் காதர் ஜீலானி இப்ப கூப்பிட்டு வந்து காட்டுங்க. இப்ப கூப்பிட்டு வந்து காட்டினா உங்க கொள்கையை நாங்க ஏத்துக்கிறோம்டா. அவங்க அப்படியே மாத்திட்டாங்க. அல்லாஹ் கூட தான் சொல்றான், என்னை அழையுங்கள் நான் பதில் அளிக்கிறேன். அல்லாஹ் கூப்பிட்டு வர முடியுமா பாருங்க. ஒரு கிறிஸ்டின் மாதிரி பேசுறாங்க. ஒரு மாற்று மதத்தவர்கள் ஏன்டா கல்ல வணங்குற, கல்ல கூட்ட வந்துருமா, அவன் அல்லாஹ் கூட்ட வந்துருவான் அவன் கேட்கறான்ல, இதே மாதிரி இவன் பதில் சொல்றான் பாருங்க. இது அசத்தியம். அவங்க வாயிலே தெரிஞ்சு போயிரு அசத்தியம் எதுண்டு. இந்த மாதிரி அவர்களுடைய கொள்கை அப்படி வேட்டு வைக்கப்பட்டு அங்க சத்தியம் நிறுவப்பட்ட ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் கடைசியா என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கு பல கிராமங்கள்ல ஒன்றுமறியாத முஸ்லிம் சமுதாயத்தை சந்தித்து இஸ்லாத்தை பற்றி குழப்பி கிறிஸ்துவத்தை புகுத்தி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் வருது. சென்னையில தாம்பரம் பக்கத்துல, மாதவரம்ங்கிற பக்கத்துல, இந்த மாதிரி சில ஏரியாக்கள்ல ஒரு தாவா நடக்குது. என்ன தாவா தெரியுமா? ஆங்கிலம் பேச கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்துவ கூட்டம், நாங்க வந்து இஸ்லாமிய அறிஞர்கள், ஆங்கிலத்தில் பேசுகிற எல்லா இஸ்லாமிய அறிஞர்களையும் விவாதத்துக்கு கூப்பிட்டோம். அவங்க விவாதத்துக்கு வர பயந்துட்டாங்க, பின்வாங்கி ஓடிட்டாங்க. இப்ப யாராவது விவாதத்துக்கு தயாரா இருக்கிறீங்களா? கிறிஸ்துவம் தான் சரியானது, முஸ்லிம்களுடைய அந்த குரானும் சரியில்லை, அந்த மார்க்கமும் சரியில்லை என்று ஒரு வாதத்தை அறைகூவல் விடுக்கும் பொழுது கூப்பிட்டு வந்து வா விவாதம் வச்சுக்கலாம். என்ன தலைப்பில் வைக்கணும்? குரான் சரியில்லைன்னு விவாதம் வைக்கணும். வைக்கலாமே. உன் பைபிளும் சரியில்லைங்கிற தலைப்பு சேர்த்து வை, ரெண்டும் பேசணும்ல. ஓன்ட்டு இருக்கிறது சரியா, ஏன்ட்டு இருக்கிறது சரியான்னு கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதராகிய மூசா அவர்களுக்கு கைத்தடி பாம்பாக மாற்றப்படுகிற அற்புதம் கிடைத்தது. இந்த உலகத்துக்கு கியாமத் நாள் வரைக்கும் இந்த குரான் அற்புதமாக வழங்கப்பட்டிருக்குது. பேசுவோம் வா, இதுவா அதுவான் பேசிடுவோம். முதல் தலைப்பு என்ன? பைபிள் இல்லைங்கிற அளவிற்கு அங்க நார் நாராக கிழிக்கப்படுகிறது. பைபிள் ஆபாசம் இருக்குது, இறைவேதமா இருக்குமா? முரண்பாடு இருக்குது, இது இறைவேதமா இருக்குமா? பொய்கள் இருக்குது, இறைவேதமா இருக்குமா? உளறல் இருக்குது, இது இறைவேதமா இருக்குமா? எல்லாம் சொல்லப்பட்டு இன்னியும் பார், உனக்கு ஒரு சவால். பைபிள்ல சொன்னதெல்லாம் நீ செய்யணும்ல. இந்த பைபிள்ல சொல்லப்படுது, எவன் இந்த கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டானோ அவன் விஷம் குடிச்சா சாக மாட்டான் இருக்குது. குடிச்சு காட்டு பார்ப்போம். இப்ப குடிச்சு காட்டு. நீ இமயமலை ஊதினால் இமயமலை ஓடி போயிடும். இப்ப ஊதி காட்டு. இமயமலை வேணாம், இந்த பேப்பர் வெயிட்ட ஊதி காட்டு. கடைசி வரைக்கும் முடியல. ஏன் முடியல? அசத்தியம் ஒரு காலத்திலும் ஜெயிக்காது. அது நிறுவனம் ஆயிருக்கிற வரலாறை பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் ஊண்டுகோலாக இருந்தது ஒரே ஒரு கொள்கை தான். என்ன கொள்கை தெரியுமா? குரானுக்கு முரண்படாத ஹதீசுகள் மட்டும்தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரம். நம்ம ஏற்றிருக்கிறோம்ல, இந்த கொள்கை மட்டும்தான். அல்லாஹ்வும் அவன் தூதரை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கை மட்டும்தான். அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற ஏகத்துவம் தான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு நமக்கு வழிவகுத்திருக்குது. நாம இந்த கொள்கையில சருகி இருந்தால் அசத்தியவாதிகள் நம் மீது கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம நம்மளும் அசத்தியத்தில் போயிடுவோம். அல்லாஹ் காப்பாற்றணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் போன வாரம் விவாதங்க. அவன் திருப்பி கேள்வி கேட்கிறான், என்ன விஷம் குடிக்க சொல்றீல? நீ சொல்லக்கூடிய ஹதீஸ்ல கூட தான் இருக்குது. யார் அஜுவாங்கிற பேரிச்சம்பளம் பல வகை இருக்கு, அதுல அஜுவா பேரிச்சம்பளம் ஒண்ணு. அஜுவா பேரிச்சம்பளத்தை